மைனா குருவி கதை நேரம். முன்னொரு காலத்தில் பசுமை போர்த்திய மலைகளுக்கு நடுவே வானவில் கிராமம் என்ற ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊரில் வசிப்பவர்கள் அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதற்கு காரணம் அங்கிருந்த ஒரு விசித்திரமான சேவல். அதன் பெயர் ஜிகினா. ஜிகினா சாதாரண சேவல் கிடையாது. அதன் சிறகுகள் ஒவ்வொன்றும் ஒரு நிறத்தில் மின்னும். சூரியன் உதிக்கும்போது ஜிகினா கொக்கரக்கோ என்று கூவினால் வெறும் சத்தம் மட்டும் வராது. அதன் சிறகுகளிலிருந்து வண்ணப் பொடிகள் காற்றில் சிதறும். ஜிகினா முதன்முறை கூவும்போது கிராமமே இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிரும். இரண்டாம் முறை கூவும்போது மரங்களெல்லாம் பச்சை பசேல் என்று மின்னும். மூன்றாம் முறை கூவும்போது வானத்தில் அழகான வானவில் தோன்றும். ஒருமுறை ஜிகினாவுக்கு கடுமையான சளி பிடித்துவிட்டது. அதனால் அன்று காலை ஜிகினாவால் கூவ முடியவில்லை. ஊரே இருட்டாக இருந்தது. செடி கொடிகளெல்லாம் நிறம் மங்கி சாம்பல் நிறமாக காணப்பட்டன. மக்கள் அனைவரும் கவலையடைந்தனர். அப்போது அந்த ஊரிலிருந்த சிறுவன் கவின் ஜிகினாவுக்கு உதவி செய்ய நினைத்தான். அவன் காட்டில் உள்ள தேன் கூட்டிலிருந்து கொஞ்சம் சுத்தமான தேனையும் இஞ்சியையும் கொண்டு வந்து ஜிகினாவுக்கு கொடுத்தான். சிறிது நேரத்தில் ஜிகினாவுக்கு தொண்டை சரியானது. அது உற்சாகமாக தன் சிறகுகளை படபடவெடவென்று அடித்தது. வழக்கத்தை விட அதிக சத்தத்துடன் கொக்கரக்கோ என்று ஒரு கூவ போட்டது. அவ்வளவுதான். அன்று கிராமமே முன்பை விட 1000 மடங்கு வண்ணமயமாக மாறியது. குளத்திலிருந்த நீர் நீல நிறத்தில் ஜொலித்தது. பூக்கள் எல்லாம் தங்க நிறத்தில் மலர்ந்தன. குழந்தைகளின் சட்டைகள் எல்லாம் தானாகவே புது புது நிறங்களுக்கு மாறின. கிராம மக்கள் அனைவரும் கவினை பாராட்டினார்கள். அன்று முதல் ஜிகினாவும் கவினும் சிறந்த நண்பர்களானார்கள். இன்றும் கூட நீங்கள் அதிகாலையில் வானவில் கிராமத்திற்குச் சென்றால் ஜிகினாவின் வண்ணமயமான கூவலையும் அந்த ஊரின் அழகையும் காணலாம். அன்புடன் செய்யும் சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.